வட ஆந்திராவில் மீண்டும் கனமழை வெளுத்து வாங்குவதால் நீர்நிலைகள் நிரம்பி கிராமங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது. சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் கிருஷ்ணா, என்டிஆர், பல்நாடு மாவட்டங்களில் பலத்த சேதம் ஏற்பட்டது. விஜயவாடாவில் 2 நாட்களில் 30 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் வெள்ளம் சூழ்ந்து மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். இந்நிலையில் வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக வட ஆந்திர மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை பல இடங்களில் மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. தொடர் மழையால் ஆறுகள், ஓடைகள், சிற்றோடைகள் நிரம்பி சாலைகள் துண்டிக்கப்பட்டு பல இடங்களில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. விசாகப்பட்டினம் அருகே ராமகிருஷ்ண நகர் காளிமாதா அம்மன் கோவிலுக்கு செல்லும் வழியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்று சேதமடைந்தது. விசாகப்பட்டினத்தின் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. அல்லூரி சீதா ராமராஜு மாவட்டத்தில் பெண் ஒருவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. வெள்ளப்பெருக்கு காரணமாக கிராமத்திற்குள் ஆம்புலன்ஸ் வர முடியவில்லை. எனவே கிராம மக்கள் கயிறு கட்டி வரிசையாக நின்று வெள்ளத்தை கடந்து கொண்டு சென்று கர்ப்பிணியை ஆம்புலன்ஸில் ஏற்றினர். ஆந்திராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஸ்ரீகாக்குளம், அல்லூரி, சீதாராமராஜு, கோதாவரி மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளம் பாதித்த இடங்களில் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.